நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச மோர் குழம்பு பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வெள்ளரிக்காயை வச்சு ஒரு மோர் குழம்பு செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு, மிளகு, உளுத்தம்பருப்பு, சின்ன சீரகம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் ஃபேவரட்டோ அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து கொடுத்துக்குவோம். நல்லா கடுகு வெடித்த உடனே நம்ம தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நான் சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காய் வேகும் போது. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் மஞ்சள் பொடியும் போட்டுக்குங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கலர் கிடைக்கும். ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறதில்ல, நம்ம மோர் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் போடாமலும் வைக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிக்கும். அதனால் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்த பிறகு நம்ம காயை கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காயை அதில் போட்டுக்குவோம். வெள்ளரிக்காய் போட்டு கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்குவேன். ஒரு அரை மூடியில் கொஞ்சம் பாதி போட்டால் போதும் தேங்காய் பூ. ஏன்னா ரொம்ப திக்காகிடும் தேங்காய் நிறையா போட்டால். இதில் ஒரு பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோரோடு ஆட் பண்ண போகிறேன், அதனால் இதில் பச்சை மிளகாய் போடலை. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. வெள்ளரிக்காய் இல்லை தேங்காய் சாந்து போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இல்லை பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டிருக்கனால ரொம்ப திக்னஸ்ஸாக வந்துடும், இட்லியாக வந்துடும், அடியிலையும் உட்காரும். அதனால் கொஞ்சம் கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோரை கடைஞ்சிட்டும் போடலாம், மிக்சியில் வேணாலும் போட்டு அடிச்சிக்கலாம். மோரில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அடிச்சிருக்கேன் காரத்துக்காக. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி லீஃப் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அடிச்சிட்டோம். இப்போ குழம்பு வந்து கொதிக்கும் போதே மோரை ஊற்றக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ மோரை ஊற்ற போகிறோம். மோரை ஊற்றி கொதிக்கக்கூடாது. குழம்பு கொதிச்சதுனாக்கா நல்லா இருக்காது மோர் குழம்பு. அந்த மோரோட தன்மையே மாறிடும். இப்போ இதில் மோரை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அந்த மோரோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த காய்கள்லாம் ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வடை போடலாம், சேம்பங்கிழங்கு போடலாம் இந்த குழம்புல. சுரைக்காய் இருந்ததுன்னா சுரைக்காய் வைக்கலாம். இன்னும் உங்களுக்கு நீர்க்காயில் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலையை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டாச்சு. மேலேயும் அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.